நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்லி ஒன்று சொல்லி வஞ்சு போட்டேன். அதனால லைவுக்கு வராமல் ஓரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சங்கர் சாரி சரவணன் மாப்பிள்ளா இருக்கக்கூடாது சரியா? லைவுக்கு தானோ வரணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும் சரியா? நீங்கள் வரலனாலும் நீங்கள் ஏன் வரல சொல்லி உங்களை எங்களோட உறவுகள் கேட்குறாங்க பார்த்தீங்களா? மிக்க நன்றி. வளத்துடன் வாழ்க. நமோ நாராயணா. 59 செகண்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 செகண்ட் இருப்போமா இல்லை கிளம்பிடலாமா? நம்ம தங்கச்சி அம்மா அவ்வளோ பிஸியானா நமக்கு சந்தோஷம் தானே. அம்மா பிரபாகரன் அக்கா சொல்லுங்க. பிரபாகரன் தங்க நல்லா இருக்கேடி சாமி. வணக்கம். இருக்கட்டும். மேக்கப் போட்டால் நானும் செக்கப்பாக தான் இருப்பேன். மேக்கப் போடாமல் இருக்கனால தான் கருப்பாக இருக்கேன். உங்கள் அக்காவா? பானுமா எங்கள் அக்கா வந்தால் ஏன்னு கருவாச்சி சொல்ல போகிறாங்க. நான் தான் அக்கா, எங்கள் வீட்டிலே நான் தான் அக்கா. என்னோட பெரியப்பா பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் மூத்தவன். எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் தான் பெரிய பிள்ளை. யாது முறை அப்படின்னு முத்துக்குட்டி கொடுப்பாங்க. கருப்பு தான் சிஸ்டர் அழகு. ஆமாம் சங்கரண்ணா. வணக்கம் காசிம். ஹாய்மா. பாப்பா அதை ஆன் பண்ணிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணாத. ஆன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க டோரை. ஹாய்மா. ஹாய் அக்கா சித்ரா. ஹாய் சித்ராமா. வாருங்க. வணக்கம். தாத்தாக்கு துணி மேல அப்படியே தூக்கி தருவேன். நானும் சொன்னேன் தாத்தா தான் ஓப்பன் பண்ணி அவருக்கு தெரியாதுல்ல. இன்னும் போட்டோம். அக்கா நான் சொன்னது என்னோட அக்காவை கருவாச்சின்னு சொல்றதான்னு கேட்டேன். ஓ சூப்பர் பானுத்தம்மோ. சூப்பர் செல்லம். அமர்த்தமோ கேள்வி செல்லம். ஹாய்மா வாங்க. வணக்கம். வைரமுத்து. ஹாய்மா. ஹாய் ஹலோ. என்ன பண்றீங்க? வாங்க. வணக்கம். வணக்கம் ராஜா. நல்லா இருக்கீங்களா? வாருங்கள். வணக்கம். கூடுதலா இப்ப உங்க ஊர்ல இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தானே. தலையில போடுப்பா. என்னத்தம்மா? இந்த ரெங்கன் மாதா என்னவோ சொல்றாப்புல. தம்பி என்ன சாமியாச்சு உனக்கு? அடிச்சிட்டேன். அது என்னோட போனுடி. தாத்தா விரிச்சுடு. சிஸ்டர் ரஜினிகாந்த் மாதிரி உங்க அம்மாவிடம் போய் ஏமா என்னை கருப்பா பெத்துன்னு ஏய் கேட்டிருக்கீங்களா? இல்லை சங்கரனா, நான் வந்து அழகா இருப்பேன் சங்கரனா. எனக்கு தகுந்த மாதிரி என்னோட சின்ன ஃபேஸ்க்கு என்னை பார்த்தா ஃபஸ்ட்டு நிறைய பேருமே சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஹோம்லியா ஹோம்லியான பிள்ளையா இருப்பீங்க, அவங்கள பார்த்தா வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணும் அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களும் சரி ஆம்பளை பிள்ளைங்களும் சரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப அழகெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு நான் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா இருப்பேன். பீன் அதிகமாக இருக்குக்கா, அதான் சொன்னேன். இருக்கட்டும் நீ அக்காவை அடிக்க சொல்கிறேன், நீ இருடி. தீட்டிக்க மாடு முறுக்கு அப்புறம் அம்மாவோட சேனல் சூப்பர் செல்லம். ரொம்ப ரொம்ப நடிகை சேனல்ல அக்கா அழகா இருப்பாங்க. ஓட்டிக்கணும். ஆமாம் வேணாம், அது இருக்கட்டும். என்னை கண்ணன்மா வந்து ஒரு தடவை நேரில் 2 தடவை நேரில் பார்த்துருக்காங்க. ஏன் கண்ணன்மா பாவம். ஆனால் வந்துட்டு நான் பேசக்கூட முடியாது, நான் டியூட்டியில் தான் இருப்பேன். காசிம் ஹாய்மா. செல்லம்மா அந்த ஊர் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நம்ம தங்கச்சி அம்மா, ஆனால் அந்த ஊர் பக்கத்தில் தானே இருக்காங்க. ஆமாம். அக்கா நேற்று நான் மணப்பாறை வந்தேன். அப்படியே பானோ எந்த ஏரியாவுக்கு வந்தீங்க? ஓகே முருகா. தங்கச்சி நீங்கள் அழகுதான். யாருங்க கருப்புன்னு சொல்கிற தங்கச்சியா? அப்படி சொல்லுவோம் முருகனா. ஓகே சரி, கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மிக்க சோஷம். வளர்த்துடன் வாழ்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அழகான அன்பான ஹரிணி என் ரெங்கா. மிக்க மகிழ்ச்சி. வளர்த்துடன் வாழ்க.